கோட்டை ஒன்று கட்டி வச்சே அதிராஜாவ பதவி ஏற்றுக்கொண்டேன். நான் மானசி கோட்டை ஒன்று கட்டி வச்சே அதில் ராஜாவ பதவி ஏற்றுக்கொண்டேன். நிஜத்தில் எனக்கு பணிவிட செய்ய யாரும் இல்லை. அங்க எத்தனை பேரடா என் உத்தரவுக்காக காத்திருக்க. எனக்கு நிஜத்தில் பணிவிட செய்ய யாரும் இல்லை. அங்க எத்தனை பேரடா என் உத்தரவுக்காக காத்திருக்க. மனதில் கோட்டை ஒன்று கட்டி வச்சேன் அதில் ராஜாவா நான் பதவியை ஏற்றுக்கொண்டேன். அங்கே நானேதான் இந்நாட்டின் மந்திரியும், அங்கு நானேதான் இந்நாட்டு முதலமைச்சரும், அங்கு நானேதான் பிரதம மந்திரியும், அங்கு நானேதான் இந்நாட்டு ஜனாதிபதியும். அங்கே குடிமக்கள் கூரையை கேட்டறிந்து அந்த கூரையே நானே அங்கே இருந்து தீர்த்து வைத்தேன். அங்கே குடிமக்களின் கூரையை கேட்டறிந்து அந்த கூரையே நானே அங்கே இருந்து தீர்த்து வைத்தேன். வரவை பெருக்க திட்டமிட்டு அந்த வரவை வங்கி கணக்கில் போட்டு வைத்து அதில் வரும் வட்டி மட்டும் எடுத்து மக்களுக்கு குறையில்லா வாழ்வை கொடுத்தேன். வரவை நானும் பெருக்க திட்டமிட்டு அந்த வரவை வங்கி கணக்கில் போட்டு வைத்து அதில் வரும் வட்டி மட்டும் எடுத்து மக்களுக்கு குறையில்லா வாழ்வை கொடுத்தேன். மக்களுக்கு குடிநீர் குறையில்லாமல் பார்த்துக்கிட்டேன். வெட்ட வேளையில் மக்கள் இல்லா நிலையையும் பார்த்துக்கிட்டேன். படிக்கும் போதே பள்ளியிலே மாணவர்க்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்துணைகளையும் நான் கற்று கொடுத்தேன். பள்ளியிலே படிக்கும் போதே மாணவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்துணைகளையும் நான் கற்றுக் கொடுத்தேன். உன் வீட்டு வேலைகளே நீய பார்த்துக்கிட்டா உனக்கு உணவுக்கு மட்டும் பணம் போதுமடா. உன் வீட்டு வேலைகளே நீயே பார்த்துக்கிட்டா உனக்கும் உணவுக்கு மட்டும் பணம் போதுமடா. இந்த நிலையை நாட்டு குடிமக்களுக்கு நான் கொடுத்து வறுமையே நான் விரட்டி விட்டேன். இந்த நிலையை நாட்டு குடிமக்களுக்கு நான் கொடுத்து வறுமையை நான் விரட்டி புட்டேன். இப்போ இங்கு எல்லோரும் என்ன போல ராஜாக்கள் தாண்டாம். இப்போ இங்கே உள்ள நாட்டு மக்கள் எல்லோருமே என்ன போல ஒரு ராஜாக்கள் தாண்டாம். என் மானசின் கோட்டை ஒன்று கட்டி வச்சேன் அதில் ராஜாவா நான் பதவி ஏற்றுக்கொண்டேன். என் மானசில் கோட்டை ஒன்று கட்டி வச்சேன் அதில் ராஜாவா நான் பதவி ஏற்றுக்கொண்டேன். நிஜத்தில் எனக்கு பணிவிட செய்ய யாரும் இல்லை. அங்கு அத்தனை பேரடா என் உத்தரவுக்காக காத்திருக்க. நிஜத்தில் எனக்கு பணிவிட செய்ய யாரும் இல்லை. அங்கு எத்தனை பேரடா என் உத்தரவுக்காக காத்திருக்க.